இது என் ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர், இது நான் ஹாரி. நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம், ஒன்றா விளையாடுவோம், ஒரே ஸ்கூலுக்கு போவோம், ஒன்றாவே இருப்போம். ஆஃப்டர் 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பீட்டர் தனியாக ஜாபுக்கு போவான், நான் தனி ஜாபுக்கு போவேன். நம்ம 2 பேரும் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நான் எப்படின்னா, என் சேலரி கிடைக்கும்போது என் வீட்டுக்கு வருவேன், அமைதியாக உட்காந்துருவேன். உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த சேலரி எடுத்து மறுபடியும் எண்ணி பார்ப்பேன். ஏன்னா நம்ம 1 மாதம் வேலை பார்த்துருக்கோம். அந்த 1 மாதத்துக்கு நடுவில் என்ன கஷ்டப்பட்டிருக்கோமோ அந்த சேலரி எண்ணி பார்க்கும்போது எனக்கு எல்லா ஞாபகமே வரும். அது யோசிச்சுட்டு நான் எண்ணி பார்ப்பேன். எண்ணி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா, இந்த சேலரி எனக்கு போதுமானதே சொல்லிட்டு நான் சந்தோஷமாக ஆயிடுவேன். அந்த சேலரி எடுத்து ஒரு சேஃப்டியான பிளேஸ்க்கு வச்சிருவேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர் அவனும் சேம் தான் பண்ணுவான். வீட்டுக்கு வரவான், உட்காந்து சேலரி ஃபஸ்ட்டு எண்ணி பார்ப்பான். எண்ணி பார்க்கும்போதே அவனுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ இவ்வளோதான் வந்திருக்கோ, இதை விட நான் அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். ஆனாலும் நம்ம 2 பேருக்கு நடுவில் எதுவுமே சண்டை வராது. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். நம்ம 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி ஷாப்புக்கு வருவோம். 2 பேரும் பேசுவோம், ஜாலியாக சிரிச்சுட்டே பேசுவான். அவன் எப்போவுமே பேசுகிற மாதிரியே பேசுவான், எதுவுமே காட்ட மாட்டான், எதுவுமே இஷ்யூ என்கிட்ட சொல்ல மாட்டான், ஜாலியாக தான் இருப்பான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவன் வேலைக்கு போகும்போதே ஒரு அங்கிளை மீட் பண்ணான். இவன் ஒரு மாதிரியாக இருக்கும்போது அந்த அங்கிள் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். என்னப்பா ஆச்சு? எதுவுமே இல்லை, நான் ஒரு கம்பெனியில் ஜாப் செய்கிறேன். அந்த கம்பெனிக்காரங்க என்னை ரொம்ப கம்மியாக சேலரி தராங்க. என்னை சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், அதுதான் எனக்கு சீக்கிரமாக சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். என்ன புரியல, என்ன பண்ணுறது? ரொம்ப கம்மியாக தராங்க சேலரி எனக்கு. சரி, நான் ஒரு வேலை சொல்கிறேன், சொல்லுங்க, நான் பண்ணுறேன். சரி, அப்போ கேளு. சொல்லுங்கள். அந்த அங்கிள் சொன்ன மாதிரியே கரெக்டாக இவன் ஃபாலோ பண்ணான். வேறு ஐடிஎம்க்கு போய் திருட ஆரம்பிச்சிட்டான். சடன்லி இவன் என்னன்னா பெரிய பணக்கார ஆகிட்டான். எனக்கு ஒரு டவுட்டு, இவன் எப்படி கரெக்டான வழியில் சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய பணக்கார ஆகலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி. ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படியாச்சும் இவன் கரெக்டான வழியில் போய் சம்பாதிச்சு இவ்வளோ பணக்கார ஆக முடியாது சொல்லிட்டு எனக்கு ஆச்சு இந்த டவுட். நான் என்ன பண்ணேன்னா, இவன்கிட்ட மீட் பண்ண விட்டுட்டேன். கரெக்டாக என் வேலையிலேருந்து வருவேன், என் வீட்டுக்கு உட்காந்துருவேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் உடம்பு சரியில்லாமல் போச்சு. சரியில்லாமல் போச்சதுனால என் ஜாபு கூட போயிடுச்சு, எல்லாமே போச்சு. நான் என் செலவுக்காக மாத்திரை வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லிட்டு என் வீடு கடனுக்கு வச்சிட்டேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு தம்பி அதாங்க சார் உங்கள் பேப்பரு, உங்கள் லோன் எல்லாமே கிளியர் ஆச்சு. உங்கள் லோன் எல்லாமே கிளியர் ஆகிடுது. அப்படியா? ஆமாம் சார். எனக்கு ஒரு டவுட். இதில் யோசிக்கும்போது என் மைண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் போச்சு. ஒரு வேளை பீட்டர் கட்டியிருக்கோமோ சொல்லிட்டு நான் பீட்டர் வீட்டுக்கு போனேன். டேய் பீட்டர், நீ தான்டா என் லோனு கட்டினேன், தெரிஞ்சிச்சா உன்ன? அப்போ என்ன தப்பான வழியில் காசு மட்டும் எனக்கு வேணப்பா, நீ வாபஸ் வாங்கி கோல்டான் உட்காடுறீங்க. அப்போ கோலத்தில் உட்காடுறா, உட்காரு. சரி சொல்கிறேன். நீ அப்போ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த டைமுக்கே கரெக்டாக இருப்பேன். நீ இப்போ சொல்கிறது என்ன புரிஞ்சுணும் உனக்கு? நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. இப்போ என்ன ஆச்சு? இப்போ ஆச்சு விட்டுருக்காது. நான் விட்டுறேன், விடு இனிமேல். ஆனால் உன்னை தான் நீ அப்போ என்கிட்ட சொல்லி இந்த ஒரு வார்த்தை கூட சொன்னியா என்கிட்ட, இப்படின்னா பண்ணாத. சரி விடு, சரி விட்டுரு, இனிமேல் கரெக்டாக இரு.